Hi friends, welcome to our channel Engineer Maligade. இன்னைக்கு நம்ம Engineer Maligade எதை பத்தின வீடியோ பார்க்க போனா bracelet business பத்தியான வீடியோ பார்க்க போறோம். புதுசா பார்க்க போறா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நம்ம சேனல்ல மளிகை கடை plus business ரிலேட்டடா நிறைய வீடியோஸ் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். சென்னையில இருந்து நம்ம கடைக்கு வந்து 10 ரூபாய் bracelet நம்ம சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்த வீடியோல நான் இதை செய்யறதுக்கே மெட்டீரியல் வாங்கியிருக்கேன் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். பார்க்காதவங்க அதையும் பாருங்க. நீங்க அட்டையா அந்த கடையில் வாங்கி வைக்கும் போச்சுன்னா உங்களுக்கு 35 ரூபாய் லாபம் இருக்கும். டீடைல்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் சரிங்களா. இப்போ நான் வந்து இவ்வளோ மெட்டீரியல் செய்யறதுக்கு வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரொம்ப கம்மி தான். அதாவது கரெக்டாக 1500 ரூபாய் தான் வந்துச்சு சரிங்களா. பொருள் வந்து எங்கன்னா சென்னையிலேருந்து தான் வாங்கினேன். சென்னைக்கு நீங்கள் போனால் சவுகார்பேட்டில் பாரிஸ் கார்னர் அதுலேருந்து அப்படி சவுகார்பேட் போனால் என்எஸ்சி போஸ் ரோடு இருக்குது. அதில் நிறைய தெரு இருக்குது. கடல் மாதிரி தான் கடை சரிங்களா. இதுக்கு கடை உங்களுக்கு பஞ்சமே கிடையாது. பிடிச்ச கடையை நீங்கள் பார்த்து வாங்கிக்காங்க. இப்போ நான் வந்து அந்த மாதிரி பொருளை வர வச்சிட்டேன் சரிங்களா. செஞ்சு விற்றேன். ஒரு 4-5 இது செஞ்சேன், நல்லா வித்துச்சு. இப்போ சூழல் எப்படி மாறிட்டுனா அப்படியே வாங்கிட்டு போக ஆரம்பிச்சுட்டாங்க சரிங்களா. இப்போ நான் செய்ய வேண்டாங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். ஏன்னா இதில் உங்கள்கிட்ட காமிச்சிருக்க பொருளுக்கு ஒரு கால்வாசி பொருள் ஒரு ஆஃப் டேலே வித்துட்டு சரிங்களா. செய்யறதுக்கு தான் எடுத்தேன், வெளியே கடையிலாச்சு மத்தியானம் எடுத்தேன். ஸ்கூல் முடிஞ்சு சாயங்காலம் வரும்போச்சுல வாங்கிட்டு போயிட்டாங்க. காரணம் என்னன்னா ரேட்டு வந்து எனக்கு அங்கே சீப்பாக கிடச்சிச்சு. இங்கே வந்து பயங்கரமான ரேட்டு தான் வச்சு விற்காங்க சரிங்களா. பயங்கரமான ரேட்னா ஏன்னா இது கலர் சம்மந்தப்பட்டது. ஓப்பனாக சொல்ல போனால் இந்த பிஸ்னஸ் வந்து ரொம்ப ரிஸ்க் உள்ள பிஸ்னஸ். உங்களுக்கு பின்னாடி நான் வீடியோ போடுறேன் சரிங்களா. ஃபேன்சி பிஸ்னஸ் பற்றி வீடியோ போடுறேன், ஆரி ஒர்க் பிஸ்னஸ் பற்றியும் வீடியோ போடுறேன். இந்த 2 பிஸ்னஸ் வந்து ரொம்ப ரிஸ்க் உள்ள பிஸ்னஸ் சரியா. அதனால கலர் சம்மந்தப்பட்டது ரேட் அதிகமாக தான் வச்சு விற்பாங்க. நானும் அதிகமான ரேட் சொல்லியுமே என் ரேட் அவங்க பசங்களுக்கு வந்து இப்போ சீப்பாக தெரியுது சரிங்களா. அதனால சீப்பாக வித்தாச்சு. கொஞ்சம் வித்து முடிஞ்சிட்டு சரிங்களா. இப்போ இந்த கலர்லாம் உள்ள இதெல்லாம் 5 இது வந்துச்சு. இது போயிட்டு இந்த கோல்டு கலர் போயிட்டு இந்த மாதிரியான நிறைய இது சேல்ஸ் ஆகிக்கிட்டே இருக்கு சரிங்களா. இப்போ நான் வந்து உங்களுக்கு நான் கீ செயின் சொன்னோம், நான் வாங்கி வச்சிருக்க கீ செயின் அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் சரிங்களா. இதில் நிறைய மாடல்லாம் இருக்குது. அப்படியே டபுள் ரேட்டு தான் விற்கிறேன். அப்படியுமே நல்லா வித்துருது சரிங்களா. ஏன்னா கிடைக்கல, நான் வச்சிருக்க பொருள் இங்கே கிடைக்கல, அதுதான் வித்தியாசம் சரிங்களா. அதுக்காக தான் நான் உங்களுக்கு பெரும்பாலும் நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் மெயினான இடத்துல வாங்கணும். இது வந்து வேற ஒரு கிச்சன். இது வந்து பயங்கர ட்ரெண்டு. ஒன்று 25 பீஸ் வந்துச்சு, இவ்வளோதான் கிடக்கு. இது எங்கேயுமே கிடைக்கலையா சரிங்களா. இந்த பொம்மை இந்த டாம் அண்ட் ஜெர்ரி இதெல்லாம் வருதுல்ல, இது நல்லா. இது வந்து மேக்னெட்டு சரிங்களா. இது சூப்பராக இருந்துச்சு. இப்படி 2 பக்கம் மேக்னெட் இருக்குது, இப்படி ஒட்டிக்கிடுது சரிங்களா. அங்கேயும் இங்கேயும் அவங்க வந்து கனெக்ட் பண்ணாலே போதும், ஒட்டிக்கிடுது. அது மாதிரி இது வந்து செயின் சரிங்களா. நான் சேல்ஸ் பண்ணிடலான்னு முடிவுக்காக தனித்தனியாக பிரிச்சிட்டேன். இந்த மாதிரி வருது சரிங்களா. இந்த ரேட் ஓரளவு பட்ஜெட்டுக்குள்ள தான் இருக்குது. டபுள் ரேட் வச்சு இப்படி போட்டு சேல்ஸ் பண்ணுறேன் சரியா. அடுத்து வளையம். இந்த வளையம் வந்து 100 கிராம் இவ்வளோ அப்படின்னு வாங்கிக்கிடலாம் சரிங்களா. அதை அப்படி தனித்தனியாக பேக்கெட் போட்டு சேல்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணி இது வந்து 10 ரூபா பேக்கெட் போட்டுட்டேன் சரிங்களா. பாதி போயிட்டு இன்னும் இதே மாதிரி நிறைய இருக்கு. அப்படியே போட்டு இது கிராமில் வாங்கும்போது உங்களுக்கு ரேட்டு கம்மியாக தான் வருது சரியா. ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இதோட ரேட்டு ஃபுல் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லிட்டேன் சரிங்களா. ரொம்ப கம்மி தான். தனித்தனியாக சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன் சரியா. ஏன்னா இதை இப்போ நிறைய பேர் பிஸ்னஸாக எடுத்து பண்ணுறாங்க. அப்புறம் அது ஒரு பாதிப்பாக வரக்கூடாது. ஏன்னா நான் வந்து மெயினான இடத்துல வாங்கிட்டேன் சரிங்களா. இது சப்பு பிரியும் சரிங்களா. இந்த பிஸ்னஸ்ல அதான் பிரச்சனை. கை மாற 2 ரூபா 3 ரூபான்னு பீஸ்க்கு மேலே ஏறிக்கிட்டே இருக்கும். அதனால நான் உங்களுக்கு இந்த பிரீஃபான வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் இந்த பிஸ்னஸ்ல எப்படி என்னென்ன ரிஸ்க் இருக்கு அப்படிங்கிறத நான் வரக்கூடிய வீடியோவில் சொல்றேன். அதே மாதிரி கை கிச்சன் இது வந்து இப்படி 2 கை மாதிரி இருக்கு. 2 பக்கம் மேக்னெட் இருக்குது. இப்படி போட்டா அப்படி ஒட்டிக்கிது சரிங்களா. ரைட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பிரேஸ்லெட் பண்றது வந்து ஈஸி தான் சரிங்களா. நான் உங்களுக்கு ஒண்ணே தான் இப்போ நான் சொல்லி தர போறேன். நாட்டு போடுறது எப்படி சரிங்களா. இப்போ நாட்டு வந்து நீங்க நார்மலா போட்டா அது வந்து அவுந்துட்டு வந்துடும் சரிங்களா. நீங்க வந்து எப்படி நார்மலா எப்படி நாட்டு போட்டாலும் அது வந்து அவுந்துடும். இப்போ நான் வந்து உங்களுக்கு சிம்பிளா ஒரு டபுள் நாட் போட்டு காமிக்க பாருங்க. 1 2 இப்படி வச்சு நம்ம இப்படி இழுத்தா நார்மலா கயிறுலாம் நாட்டு விழுந்துடும் சரிங்களா. ஆனா இது வந்து நாட்டு விழாது. இப்படியே இந்த வருதா சரிதா, அவுந்து வெளியே வந்துடும் சரியா. நாட்டு போடுற சொல்லி தரேன். அதே மாதிரி பிரேஸ்லெட்டுக்கு வந்து நீங்க ஒரு செயின்ல வந்து 4 பிரேஸ்லெட் நான் பண்ணேன் சரிங்களா. நீங்க எத்தனை பண்றீங்கன்னு தெரியல. இந்த மாதிரி ஒரு செயின்ல வந்து 4 பிரேஸ்லெட் பண்ணேன். அப்புறம் இந்த செயினை வந்து இது வந்து நம்ம கழுத்துல போடுற செயின் மாதிரி இப்படி ரவுண்டா தான் இருக்கு. இவ்வளோண்டு கட் பண்ணி அதில் கொடுத்துக்கிட்டேன். இதுல ஒரு ரிங்கு மேலே இங்கேயும் போட்டு டாலரை போட்டேன்.
இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்லி தர போறேன்னா, நாட்டு போடுறது மட்டும் சொல்லி தர போறேன். சரிங்களா? உட்காந்து பிரேஸ்லெட் போடுறதுக்கு எனக்கு டைம் இல்ல. சரிங்களா? நமக்கும் கடையில வேலை இருக்கும் போச்சுல இதை நம்ம பண்ண வேண்டாம்னு ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. ஏன்னா கால்வாசி பொருள் வித்துட்டு 50% இன்கம் வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு இன்னைக்குள்ள எனக்கு கிட்டத்தட்ட நெருங்கிரும் பொருள். சரிங்களா? அவ்வளோ ஏன்னா பொருள் நல்லா இருக்கு டிமாண்ட் ஒன்று பசங்களாம் டக்குன்னு ஸ்ப்ரெட் பண்ணிடுறாங்க. ஸ்கூல் முடிஞ்சு வரும்போச்சுல காலி பண்ணிடுவாங்க இன்னைக்கு எப்படியும். அதனாலதான் உங்களுக்கு இப்போ அர்ஜென்ட்டா சரி இருக்க பொருள் வச்சு வீடியோ பண்ணி முடிச்சிரும் அப்படின்னு பண்றேன். இப்போ நாட் போட போறோம் பார்த்துக்காங்க. இப்போ சாதாரண கயிறு தான் எடுத்திருக்கேன். சரியா? இப்போ இப்படி வச்சுக்காங்க. சரியா? 1 சரியா? நல்லா புரியுதா? அதாவது இப்படி பண்ணிட்டு இப்படி பண்ணியிருக்கேன். 1 திரும்பியும் உள்ள விடணும். 2 சரியா? நல்லா பார்த்துக்காங்க. 1 கிடையாது, கயிறுக்கு மேல கயிறை வச்சிருக்கேன் உள்ளோடி விட்டு வெளியே எடுக்கேன். இதுதான் நான் ஃபர்ஸ்ட் நம்ம சூலேஸ்க்கு ஃபர்ஸ்ட் கட்டுவோம்ல அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் உள்ளது. இது 2 இப்படி 2 போட்டுறணும். சரியா? திரும்ப இந்த கயிறை இந்த இதை மேல கொண்டு போயிட்டு அதே மாதிரி 1 2 சரியா? இதுதான் டேப் இது போடுற மெத்தடு. இப்படி போட்டுட்டு நீங்க டைட் பண்ணா முடிஞ்சு உங்களுக்கு நாட்டு விழுந்துரும். சரிங்களா? இது கயிறுலையும் வராது அதுலயும் வராது. நான் உங்களுக்கு அதுலயும் இந்த நாட்டை போட்டு காமிக்கிறேன். நரம்புல நாட் பண்றது எப்படின்னு பார்ப்போம். இப்படி வச்சுக்காங்க. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி 1 சரியா? திரும்ப 2 திரும்ப அதே கயிறு 2 மேல கொண்டு போங்க. கயிறுக்கு மேல கயிறு 1 2 சரியா? இப்போ இப்படி இருக்கும். சரிதா உங்களுக்கு நான் சொன்னது? அந்த 2 போட்டு வச்சுட்டு இனிமே இதை டைட் பண்ணா நமக்கு நாட்டு வந்துடும். அவ்வளவுதான். இந்த நாட்டு தான் உங்களுக்கு உரியாது, அவராது கலராது ஒன்றும் செய்யாது. மற்ற நாட்டு உங்களுக்கு உறிஞ்சிரும். சரியா? இப்படி டைட்டானுக்கு பாருங்க. அதனால நாட்டு போடுறதுதான் எல்லாம் முக்கியமானது. சரி, நமக்கு பிரேஸ்லெட் செய்ய சொல்லி கொடுப்பேன்னு சொன்னேன். அது ஈஸி தான். நீங்க ஒரு 20 பாசியை கொடுத்துட்டு இந்த மாதிரி நாட் போட்டுட்டு என்ன பிரேஸ்லெட் கீச்சன் வைக்க போறீங்களோ அதை வச்சு நீங்க பண்ணுங்க. நீங்க பிசினஸா இப்போ நிறைய பேர் இதை பண்ணிட்டு இருக்காங்க இப்போ. சரியா? அதனாலதான் நான் உங்களுக்கு பெரிய அளவு ரேட் சொல்லலை. ஏன்னா இது இப்போ ஒரு ட்ரெண்டான பிசினஸா இருக்குது. இது நீங்க பெரிய மெயினான ஹோல்சேல். சரிங்களா? ஃபர்ஸ்ட் இடத்துல வாங்கும் போச்சுல ரேட் ரொம்ப ரொம்ப கம்மியா வரும். அங்கிருந்து வந்ததால நான் ரேட் உங்கள்கிட்ட சொன்னா உங்க ஊர்ல சேல்ஸ் பண்றவங்க ரொம்ப ரேட் வச்சு வித்த மாதிரி உங்களுக்கு தெரியும். சரிங்களா? அதனால நான் அதை சொல்ல விரும்பல. கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ண. இதோட மொத்த இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தா 1500 ரூபாய் தான். சரிங்களா? இதோட ரேட் ஒரு குவாலிட்டி ஒரு கிறிஸ்டல் ஒரு ரேட் சொல்லுதாங்க. கிறிஸ்டல் இல்லாதது அந்த ரோஸ் கலர் இருக்கு பாருங்க, இது ஒரு ரேட் சொல்லுதாங்க. சரிங்களா? இதோட ஸ்டார்டிங் ரேட் ரொம்ப கம்மியா தான் ஆரம்பிக்குது. சரியா? அதனால இது பிசினஸா எடுத்து பண்ண வாய்ப்பு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு நிறைய சைட் பிசினஸா நல்ல இன்கம் கிடைக்கும். நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டினியூஸா நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்க. நம்ம சேனல்ல பிசினஸ் பண்றதுக்கு நிறைய வீடியோஸ் இருக்கு. இந்த சம்மர்ல ஜூஸ் பிசினஸ் பண்றதுக்கு நிறைய வீடியோஸ் இருக்குது. கண்டிப்பா பாருங்க. ஃபியூச்சர்ல நான் சொன்ன மாதிரி இந்த 2 வீடியோ வரும். ஃபியூச்சர்ல ஃபேன்சி பிசினஸ் சக்சஸா கொண்டு போறது எப்படி, அதோட ரிஸ்க் எல்லாம் என்ன அப்படிங்கறத உங்களுக்கு தெளிவா நான் சொல்லி தரேன். அது போக அதுக்கு அடுத்து பின்னாடி வரக்கூடிய வீடியோல ஆரி ஒர்க் பிசினஸ். சரிங்களா? இந்த 2 பிசினஸ்மே ரொம்ப ரொம்ப ரிஸ்கான பிசினஸ். உங்களுக்கே தெரியும். நான் சொல்லி நீங்க நிறைய கடைகளை பார்த்துருப்பீங்க. நிறைய கடைகள் இல்லாம போயிருக்கும். அது காரணம் இதுல உள்ளது சரியா புரியாம பண்றதுதான். கண்டிப்பா நான் அதோட டீட்டெயிலா உங்களுக்கு பின்னாடி வீடியோ போடுறேன். கண்டிப்பா பிரயோஜனமா இருக்கும். கண்டினியூஸா நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். நம்ம சேனல்ல மளிகை கடை பிளஸ் பிசினஸ் ரிலேட்டடா நிறைய வீடியோஸ் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. லோ இன்வெஸ்ட்மெண்ட்ல பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் நம்ம சேனல்ல அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்ஜினியர் மளிகை கடை. மீண்டும் ஒரு தொழில் மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோல சந்திக்கலாம்.